ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுறாங்க, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது, எந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், இந்த டீட்டெயில்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்குபேஷனல் தெரபி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இருக்குது. இந்த மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி கோர்ஸில் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான ரீஹபிலிட்டேஷன் ப்ராசஸ் பற்றி லேர்ன் பண்ணுவீங்க. இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஸ்கில், மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் எல்லாமே மெயினாக இருக்குது. இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஹபிலிட்டேஷன், எத்திக்கல் இஷ்யூ, பயோஸ்டாட்டிக், ஃபிசியாலஜி இது போல் இன்னும் சில டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் டியூரேஷனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேச்சுலர்ஸ் டிகிரியில் 50% அக்ரிகேட் மார்க்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இந்த கோர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தெரபி இன் ரீஹபிலிட்டேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், எத்திக்கல் இஷ்யூ, ரிசர்ச் மெத்தடாலஜி அண்ட் பயோஸ்டாட்டிக், ஆக்குபேஷனல் தெரபி இன் மென்டல் ஹெல்த், ஆக்குபேஷனல் தெரபி இன் மஸ்குலோஸ்கெலட்டல் டிசார்டர், டிசர்டேஷன் இது போல் இன்னும் சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. அடுத்து மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபியில் என்னென்ன ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூரோ ரீஹபிலிட்டேஷன், டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ், ஹேண்ட் அண்ட் மஸ்குலோஸ்கெலட்டல் கண்டிஷன், மென்டல் ஹெல்த் அண்ட் சைக்காலஜிக்கல் ரீஹபிலிட்டேஷன் இது போல் இன்னும் சில ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த கோர்ஸ் பர்சியூ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம், ரீஹபிலிட்டேஷன் தெரபிஸ்ட், ஃபிசியோதெரபிஸ்ட் அசிஸ்டன்ட், தெரபி மேனேஜர் அண்ட் ப்ரொஃபஸர் மாதிரியான நிறைய பொசிஷன்ஸ் இருக்குது. இவங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்மன் ஹாஸ்பிட்டல், அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஃபாரிட்ஸ் ஹாஸ்பிட்டல், ஹெல்பேஜ் இந்தியா இது போல் நிறைய ஆர்கனைசேஷன் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இவங்களை ரெக்ரூட் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் கிளினிக்ஸ், ஓல்டேஜ் ஹோம் அண்ட் நர்சிங் ஹோம்ஸில் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஓன் கிளினிக்குமே ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்களுக்கான ஆவரேஜ் ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 2 lakh to 4 lakh per annum வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் எந்த காலேஜஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் இருக்குது, கோர்ஸ் பற்றினா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களால் உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.